இனிய அனைவருக்கும் வணக்கம். இந்த மீட்டு டிஎன்பிசி நம்ம வந்து இப்போ இதில் போடுறதுல 100 கொஸ்டின் நம்ம போட போகிறோம். 104 கொஸ்டின் ஏற்கனவே போட்டிருந்தோம். அதில் வந்து இப்போ விடைகளை இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த 105 கொஸ்டினில் ஒரு 10 கொஸ்டின் வந்து நான் கேட்பேன். அதில் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. முடிச்சுட்டு இப்போ டெஸ்ட் வைக்கிறோம். 10 கொஸ்டின் இதில் 10 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வரும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இப்போ யார் கமெண்ட் செக்ஷனில் இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஆன்சர் போடணும். உங்கள் பேரையும் எழுதி போடணும் கமெண்ட் செக்ஷனில். இப்போ வந்து 10th புக்கில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபஸ்ட்டு படத்தை ஃபுல்லாக இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்கள் 10th புக் எடுத்து படித்து பாருங்கள். அப்படியே ஒரு லைன் கூட விடாமல் இருப்போம். அப்போ வந்து நம்ம 11th 12th எல்லாம் போடுவோம். தொடர்ந்து எக்ஸாமை ட்ரை பண்ணுறவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த குரூப் 2க்காக நான் போடல. கடைசி வரைக்கும் இப்போது எந்த எக்ஸாம் எடுத்தாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் அவங்கள தயார்படுத்துறது தான் அதோட நோக்கம். தொடர்ந்து பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 10ஆம் வகுப்பு புக்கை வந்து இது முடிச்சுட்டு 10ஆம் வகுப்பு புக்கை பாருங்கள். இது 104 கொஸ்டின் போட்டதுக்கு பிறகு 10ஆம் வகுப்பு புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டை பாருங்கள். பொலிட்டிக்கல் சயின்ஸில் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். 58வது கொஸ்டின், மத்திய, நடுவண், ஒன்றிய, மாநில அரசுகள், பொது நடுவண் அரசு மாநில அரசுகள் இல்லை பொதுப்பட்டியல் உள்ள துறைகள். மத்திய பட்டியல், நடுவண் அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல், பொதுப்பட்டியல் உள்ள துறைகள் யாவை? மத்திய பட்டியலில் 97 துறைகள், 66 துறைகள் வந்து மாநில பட்டியல், 47 துறைகள் வந்து இருந்துச்சு பொதுப்பட்டியலில் சட்டம் ஏற்றும் பொழுது. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து 100 பட்டியல் மத்திய பட்டியலையும், 61 பொருட்கள் வந்து மாநில பட்டியலையும், 52 பொதுப்பட்டியலையும் இருக்குது. 52 பொதுப்பட்டியலையும் இருக்குது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகள் 5 துறைகள் மாற்றிருக்காங்க. 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகளின் எண்ணிக்கை 5 துறைகளை மாற்றிருக்காங்க. அது அந்த 5ஐயும் சேர்த்து 5ஐயும் இதில் மாற்றின தொட்டு தான் இது 66லேருந்து 61 குறைஞ்சிருக்கு. இது 47லேருந்து 52 ஏறி இருக்கு பொதுப்பட்டியல். 52ங்கிறது பொதுப்பட்டியல், 61ங்கிறது மாநில பட்டியல், 100ங்கிறது நடுவண் அரசு பட்டியல். 96 மத்திய அரசு, நடுவண் அரசு, ஒன்றிய அரசு எல்லாம் ஒன்று தான். மத்திய பட்டியலில் 97 துறைகள் அப்போ சட்டம் ஏற்றும் போது இருந்தது. மாநில பட்டியலில் 66 துறைகள் இருந்துச்சு. பொதுப்பட்டியலில் 47 துறைகள் இருந்துச்சு. இப்போ எத்தனை துறைகள் இருக்குன்னா 100 பட்டியல், நடுவண் அரசு அல்லது மத்திய அரசு, ஒன்றிய அரசு எல்லாம் ஒன்று தான். அந்த மத்திய பட்டியலில் 100, 61 பட்டியல் மாநிலத்திலையும், 52 பட்டியல் வந்து பொதுலையும் இருக்குது. 1976ஆம் ஆண்டு 42வது சட்டத்திருத்தத்தின்படி மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கல்வி, 2 காடுகள், 3 எடைகள் மற்றும் அளவுகள், 4 பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, 5 உச்சநீதிமன்றங்களின் அல்லாத பிற நீதிமன்றங்களின் நீதி அதிகாரம். நீதி அதிகாரம் அல்லது நீதி நிர்வாகம். கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு, உயர்நீதிமன்றங்கள் அல்லாதன பிற நீதிமன்றங்கள், அதோட நீதி நிர்வாகம். இதெல்லாம் பொதுப்பட்டியலுக்கு மாறினுச்சு. இந்த 5 பட்டியலும் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாறினுச்சு. இப்போ இதெல்லாம் பொதுப்பட்டியலில் இருக்கு. நாடாளுமன்றம் வந்து நாட்டின் எந்த பகுதிக்கும் ஒரு சட்டத்தை ஏற்றலாம். நாடாளுமன்றம் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கு. நடுவண் அரசு வந்து நடுவண் பட்டியல் மத்திய பட்டியலுக்கு சட்டம் ஏற்றும். அதான் நடுவண் அரசு நடுவண் பட்டியலுக்கு சட்டம் ஏற்றும். மாநில அரசு மாநில பட்டியலில் சட்டம் ஏற்றும். பொதுப்பட்டியலில் வந்து நடுவண் அரசும் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம். ஆனால் ரெண்டு சட்டத்துக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா நடுவண் அரசு தான் ஏற்றும் சட்டமே செல்லுபடியாகும். நடுவண் அரசுனா மத்திய அரசு, ஒன்றிய அரசு எல்லாம் ஒன்று தான். நடுவண் அரசு ஏற்றும் சட்டமே செல்லுபடியாகும். இதில் மாநில சட்டம் இதாகிடும். அதுமாதிரி தான் நீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சட்டம். அதனால் வந்து பொதுப்பட்டியலில் வந்து ரெண்டு மத்திய அரசும் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசும் சட்டம் ஏற்றலாம். இதில் முரண்பாடு ஏற்பட்டுச்சு, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முரண்பாடு ஏற்பட்டுச்சுன்னா நடுவண் அரசு ஏற்றும், அதான் ஒன்றிய அரசு, மத்திய அரசு ஒன்றிய அரசு எல்லாம் ஒன்று தான். நடுவண் அரசு ஏற்றும் சட்டமே செல்லுபடியாகும். நடுவண் அரசு நடுவண் பட்டியலுக்கும், மாநில அரசு மாநில பட்டியலுக்கும், பொதுப்பட்டியலில் மாநில அரசும் நடுவண் அரசும் சட்டம் ஏற்றலாம். முரண் ஏற்படின் நடுவண் அரசு ஏற்றும் சட்டமே செல்லுபடியாகும். 100 வந்து நடுவண் அரசு பட்டியல்லையும், 61 மாநில பட்டியல்லையும், 52 பொதுப்பட்டியலையும் இருக்குது. அதுக்கு அந்த 5 பட்டியல் இது பண்ணதால மாறிட்டு, புரியுதா? 42வது சட்ட திருத்தம் 1976 படி 5 பட்டியல்கள் வந்து மாநில பட்டியலிருந்து மாநில அரசுகள் பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாறிடுச்சு. மாநில அரசு பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, உயர்நீதிமன்றங்கள் அல்லாத பிற நீதிமன்றங்கள் நீதி நிர்வாகம். நாடாளுமன்றம் எந்த பகுதிக்கும் சட்டம் ஏற்றும் அதிகாரம் இருக்குது. நடுவண் அரசு நடுவண் பட்டியலுக்கும், மாநில அரசு மாநில பட்டியலுக்கும், பொதுப்பட்டியலுக்கு நடுவண் அரசு மாநில அரசு ரெண்டுமே சட்டம் ஏற்றலாம். முரண் ஏற்படின் நடுவண் அரசு ஏற்றும் சட்டமே செல்லுபடியாகும். அடுத்தது நடுவண் மாநில அரசுகளிடையான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் இந்திய அரசியலமைப்பு அட்டவணை எது? நடுவண் அரசு மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அரசியலமைப்பு அட்டவணை எதுனா 7வது அட்டவணையில் தான்
மத்திய நடுவண் மாநில அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வினை பற்றி கூறப்பட்டுள்ள அட்டவணை 7வது அட்டவணை. மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகளை அங்கீகரிப்பது நடுவண் அரசு. மாநில அரசுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் மற்றும் உடன்படிக்கைகளை அங்கீகரிப்பது எதுனா நடுவண் அரசு. மத்திய அரசு தான் அங்கீகரிக்கணும், நடுவண் அரசு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவர் நியமிக்கும் குழு எதுனா நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழு. இது வந்து நடுவண் மாநில அரசுக்கு வரி விதித்து அந்த வரி வசூலை எல்லாரும் பிரிச்சுக்கிறது, வரி விதிச்சு பிரிச்சுக்கிறது. நடுவண் மாநில அரசுகள் வந்து வரி விதிச்சு பிரிச்சுக்கிறது. அடுத்து சர்க்காரியா குழுவை நியமித்தவர் இந்திரா காந்தி. 63வது வந்து சர்க்காரியா குழுவை நியமித்தவர் இந்திரா காந்தி. 62வது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 234 கீழ் நிதி ஆணையம் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநில அரசுகளுக்கான ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் அங்கீகரிப்பது நடுவண் அரசு. நடுவண் மாநில அரசுகளிடையான அதிகார பகிர்வினை கூறும் அட்டவணை 7வது அட்டவணை. சர்க்காரியா குழு எதற்காக நியமிக்கப்பட்டது? சர்க்காரியா குழு எதற்காக நியமிக்கப்பட்டது? மத்திய நடுவண் அரசு மாநில அரசுகளின் மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்காக. சர்க்காரியா குழு பரிந்துரையில் 247 திருத்தங்கள் மேற்கொள்ள பரிந்துரைக்கப்பட்டது. அதில் எத்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டன? 180 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பரிந்துரைகளில் 180 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சர்க்காரியா குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டது? 1983 சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது. 1969ஆம் ஆண்டு நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய்வதற்காக தமிழக அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்தது அப்படின்னா PV ராஜமன்னார் குழு தலைமையில் 1969 தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சது. சர்க்காரியா குழுவை நியமித்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகள் ஆராய 1969ஆம் ஆண்டு PV ராஜமன்னார் குழுவும் நடுவண் அரசு மாநில அரசின் உறவுகளை பற்றி ஆராயறதுக்கு தான் நியமிக்கப்பட்டது. மத்திய அரசு, ஒன்றிய அரசு, நடுவண் அரசு எல்லாமே ஒன்று தான். அதனால வந்து மாநில நடுவண் அரசு உறவுகளை பற்றி ஆராய 2 குழு அமைக்கப்பட்டது. PV ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு 1983லையும் ராஜமன்னார் குழு 1969லையும் நியமிக்கப்பட்டுச்சு. இதை ராஜமன்னார் குழு நியமித்தது மாநில அரசு, தமிழ்நாடு கௌரவ அரசு. சர்க்காரியா குழு நியமித்தவர் வந்து இந்திரா காந்தி. சர்க்காரியா குழு எதற்காக நியமிக்கப்பட்டோம்? மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்காக. நடுவண் அரசுன்னு சொல்லலாம். சர்க்காரியா குழு பரிந்துரையில் 247 எத்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டன? 180. சர்க்காரியா குழு எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டதுன்னா 1983. 1969ஆம் ஆண்டு நடுவண் அரசு மாநில அரசுகளின் தமிழக அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்தனர்? PV ராஜமன்னார் குழு தலைமையில். ராஜமன்னார் குழு தலைமையில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 3. ராஜமன்னார் குழு வந்து எத்தனை உறுப்பினர்கள் கொண்டதுன்னா 3 உறுப்பினர்களை கொண்டது. 3 உறுப்பினர்களை கொண்டதான் ராஜமன்னார் குழு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம இதில் இருந்துங்க. சர்க்காரியா குழு நியமிப்பவர் இதெல்லாம் பார்த்துங்க. 7வது அட்டவணை. 280 கீழ் நிதிக்குழுவை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். பொதுப்பட்டியலில் வந்து 2க்கும் முரண் ஏற்படுதுன்னா நடுவண் அரசு ஏற்றுமே சட்டமே செல்லுபடியாகும். இந்த 5 துறைகள் தான் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு. சட்டம் ஏற்றும் போது 97 துறைகள் மத்திய பட்டியலையும் 66 மாநில பட்டியலும் 47 பொதுப்பட்டியலும் இருந்தது. இப்போ வந்து 100 வந்து பொதுப்பட்டியல், மத்திய பட்டியலையும் ஒன்றிய பட்டியல், மத்திய பட்டியல்னா ஒன்றிய பட்டியல், நடுவண் அரசு பட்டியலையும் 61 மாநில பட்டியலையும் 52 பொதுப்பட்டியலையும் இருக்குது. 1976 42வது சட்டத்தின்படி மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகள் கல்வி, 2 காடுகள், 3 எடைகள் மற்றும் அளவுகள், 4 பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு, 5 உச்ச உயர்நீதிமன்றங்கள் அல்லாத பிற நீதிமன்றங்களின் நீதி அதிகாரம். ஒரு பொதுப்பட்டியலில் வந்து சட்டம் ஏற்றத்திற்கு ஒரு முரண் ஏற்படுதுன்னா நடுவண் அரசு ஏற்றும் சட்டமே செல்லுபடியாகும். மாநில அரசு மாநில பட்டியலுக்கு சட்டம் ஏற்றிக்கலாம். நடுவண் அரசு நடுவண் பட்டியலுக்கு சட்டம் ஏற்றிக்கலாம். பொது பட்டியலில் சட்டம் ஏற்றணும்னா நடுவண் அரசும் ஏற்றிக்கலாம், மாநில அரசும் ஏற்றலாம். 2க்கும் முரண் ஏற்படின் மத்திய அரசு ஏற்றும் சட்டமே செல்லுபடியாகும். நடுவண் அரசு மாநில அரசுகளுக்கு இடையிலான மத்திய மாநில ஒன்றிய இதெல்லாம் ஒன்று தான். நடுவண் அரசு மாநிலங்களுக்கு இடையிலான அதிகார பகிர்வினை பற்றி கூறும் அட்டவணை 7வது அட்டவணை. மாநிலங்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகளை அங்கீகரிப்பது நடுவண் அரசு. அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி 280 கீழ் குடியரசுத் தலைவர் என்ன நிதி ஆணையம் அல்லது நிதிக்குழுவை நியமிக்கிறார். இது நடுவண் அரசு மாநில அரசுக்கிடையே வரி விதித்து 2 பேரும் மத்திய மாநில அரசுகள் வந்து, அதாவது நடுவண் அரசு மாநில அரசுகள் வரியை பிரித்துக் கொள்கின்றன பொது நலன்களுக்கான திட்டங்களுக்கு. சர்க்காரியா குழுவை நியமித்தவர் இந்திரா காந்தி. ராஜமன்னார் குழுவை நியமித்தவர் வந்து தமிழ்நாடு அரசு. ராஜமன்னார் குழுவை அமைத்தவர் தமிழ்நாடு அரசு. மத்திய மாநில, அதாவது நடுவண் அரசு மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய்வதற்கு PV ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டது. சர்க்காரியா குழு 2 குழு. சர்க்காரியா குழுவை நியமித்தது வந்து இந்திரா காந்தி. ராஜமன்னார் குழுவை நியமித்தது மாநில அரசு, தமிழ்நாடு அரசு. சர்க்காரியா குழு 247 பரிந்துரைகளில் 180 பரிந்துரைகள் ஏற்கப்பட்டது. சர்க்காரியா குழு 1983 நியமிக்கப்பட்டது. 1969 PV ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அரசு அறிவித்தது, நியமித்தது. இதுவும் அந்த உறவுகளை ஆராய்வதற்கு, நடுவண் அரசு மாநில அரசுகளிடையான உறவுகளை ஆராய்வதற்கு. ராஜமன்னார் குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 3 பேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 10 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பேன், வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.